ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, ஒவ்வொரு நாளும் நீங்களும் எப்படி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நெஃப்டி ரொம்ப முக்கியமானது. ஏன் எப்போதுமே நம்ம நெஃப்டியை செக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நெஃப்டி தான் 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த 50 கம்பெனியுமே 20,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். சரிங்களா? இருக்கையிலே பெரிய பெரிய செக்டார்ஸ். இப்போ டாடா ஸ்டீல் அப்படின்னு இருக்குன்னா அது பெரிய கம்பெனி. சின்ன சின்ன ஸ்டீல் கம்பெனி இருக்கும். அதில் 100 கம்பெனி சேர்த்தா கூட டாடா ஸ்டீல் பக்கம் வர முடியாது. சரிங்களா? ஏன்னா 20,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்குது. அதனால் நெஃப்டியில் இருக்கக்கூடிய 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது நான் இங்கே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? அதனால தான் நெஃப்டியில் எல்லாருமே ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கான ஒரு காரணமும் கூட. நெஃப்டியை பார்த்து தான் ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நெஃப்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நெஃப்டியை பொறுத்த மட்டும் இப்போ நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லெவல் இருக்குது. சரிங்களா? இப்போது இருக்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ வரக்கூடிய நாட்களில் மண்டே இந்த லெவல், அதாவது 24,440க்கு மேலே போச்சு அப்படின்னா அடுத்த லெவல் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன மூவ் இருக்குது. சரிங்களா? ஸோ 24,500 வரைக்கும் ரீச் ஆகும். அகெயின் அங்கே இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 24,540. மார்க்கெட்டில் இவ்வளோ ஸ்ட்ரக் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா சின்ன சின்ன மூவ் தான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் வரக்கூடிய நாட்களில். ட்ரமாஸ்டிக் மூவ் எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் 24,700 என்னைக்கு ரீச் ஆகுதோ, அதாவது 700, 24,700 என்னைக்கு மேலே போகுதோ அன்னையிலேருந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஜிக்ஸாக்காக இப்படி ட்ராவல் ஆகிருக்கல. அதாவது இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ஜிக்ஸாக். இந்த ஜிக்ஸாக்கில் நின்றுட்டு தான் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு ட்ராப் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அகெயின் மூவ் பண்ணும்போது இந்த ட்ராப் எந்த அளவுக்கு ட்ராப் இருக்கோ அதே அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஏன்னா எந்த இடத்துலையும் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இப்போ நிறைய இடத்துல சப்போர்ட் இருக்கிறக்கான மார்க்கெட்டில் சின்ன சின்ன மூவ் தான் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கால் சைடே ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் சின்ன சின்ன லெவலில் பாசிட்டிவில் தான் இருக்கும், பட் சைடு வேயாக இருக்கும். வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு மார்க்கெட் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே இது மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா அடுத்து மார்க்கெட் 24,000க்கு கீழே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. சரிங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்லிங் சைட் போகலாம். பட் மார்க்கெட் ஒன்ஸ் 24,700க்கு மேலே போச்சு அப்படின்னா ட்ரமாஸ்டிக் மூவ் இருக்க மார்க்கெட் நல்லாவே ஒரு பீக்கில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஒரு ட்ரேடருக்கு இது மட்டும் போதாது. சரிங்களா? ஒவ்வொரு நாளுமே நீங்கள் செக் பண்ணணும். இதில் 4 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட், FII அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியும் கூகுளில் டைப் பண்ணுங்கள். ரெண்டையுமே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த FIIயோட டேட்டா இருக்குல்ல, இது முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 விஷயம் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஒரு ஷேரை பை பண்ணால் அந்த ஷேர் மேலே போகும். குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம். இன்னொன்று அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ஒரு ஷேரை தொடர்ந்து பை பண்ணால் அது மேலே மூவ் ஆகும்னு சொன்னல. இந்த 3 விஷயமும் டைரெக்டாக நெஃப்டியோ ஸ்டாக் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இப்போது நீங்கள் தொடர்ந்து பை பண்ணால் ஸ்டாக் மேலே போகும்னு சொன்னல. ஒரு ட்ரேடருக்கு இது முக்கியம். ஏன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகுறதோ நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகிறதோ இது மார்னிங்கே நடந்துடும். அதுக்கடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறது தேவை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஏயும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டொமஸ்டிக் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்களே இன்வெஸ்டர்ஸ், அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டியூஷன் லெவலில் இருக்கிறவங்க. FII வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பை ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். நீங்கள் மண்டே மார்னிங் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணி இந்த கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை இந்த மாதிரி பர்சனலாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இது ஒரு 6:30 நீங்கள் 9 o'clock செக் பண்ணுங்கள், போதுமானது. இதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இது ரெண்டுமே பாருங்கள் நியர்லி தான் இருக்குது. அதாவது 24,381 இருக்கா கிஃப்ட் நெஃப்டி. இங்கே பாருங்கள் நெஃப்டி 50 24,383 இருக்கா. இது ரெண்டுமே நியர்பையில் இருக்கா. இதில் ஒரு 150 பாயிண்ட் 100 பாயிண்ட் நம்ம லோவில் தான் இருப்போம். சரிங்களா? இப்போது மண்டே மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்கில் தான் இப்போ வரைக்கும் ஷோ ஆகுது. ஆனால் கிஃப்ட் நெஃப்டி ஒரு 400, சரிங்களா, ஒரு 500 பக்கம் ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். இதுவே தெரிஞ்சிடும். நீங்கள் மண்டே பார்க்கும்போது இதுவே உங்களுக்கு 3rd லெவலில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஏன்னா FII பார்த்துட்டோம், குளோபல் மார்க்கெட் பார்த்துட்டோம், கிஃப்ட் நெஃப்டி பார்த்துட்டோம். ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னா NSE வெப்சைட். சரிங்களா? இதில் மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நிஃப்டியில் நான் சொன்னேன்ல 50 கம்பெனி இருக்குது, இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட் நல்லா மேலே போகுது அப்படின்னு நான் சொன்னேன்ல, இந்த சமயத்தில் மார்க்கெட் அப் ட்ரெண்டா இப்போது இந்த மாதிரி அட்வான்ஸ்னால் பாசிட்டிவில் மார்க்கெட் வந்துட்டு எத்தனை கம்பெனி ஓப்பன் ஆக போகுது பாசிட்டிவில் அப்படிங்கிறது 9:15 இல்லை, உங்களால் 9:08க்கே இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். சரிங்களா, 9:08 இல்லைனா 9:10க்கு வந்து இந்த இடத்துல செக் பண்ணுங்கள். அட்வான்ஸில் எத்தனை கம்பெனி இருக்குன்னு பாருங்கள், டிக்ளைனில் எத்தனை கம்பெனி இருக்குன்னு பாருங்கள். டிக்ளைன்னா நெகட்டிவில் இருக்க கம்பெனி. அப்போது இந்த 50 கம்பெனியில் 40 கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது, 8 கம்பெனி நெகட்டிவில் இருக்குது, 2 கம்பெனி அன்சேஞ்சு. நேற்றும் 100ல் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கும் 100ல் தான் தொடங்குது அப்படின்னா இது அன்சேஞ்ச் அப்படின்னு காட்டும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எஃப்ஐஐடிஏ நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, குளோபல் மார்க்கெட் அப் ட்ரெண்டு. கிஃப்ட் நிஃப்டி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, 1% மேலே இருக்குது. இதில் 40 கம்பெனி பாசிட்டிவ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை சைட் போயிடலாம். இப்போது இந்த கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட் ஓப்பனிங், எஃப்ஐஏல என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க, மைனஸில் இருக்குது வேல்யூ. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் 25 கம்பெனி பாசிட்டிவ், 20 கம்பெனி நெகட்டிவ். சரிங்களா, ஒரு 5 கம்பெனி அன்சேஞ்ச் பண்ணால் மார்க்கெட் என்னவாக இருக்குன்னா ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் இருக்கும், மொமெண்டம் கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணணும். ஸோ இதை வச்சே நீங்கள் டிரைவ் பண்ணி மார்க்கெட்டை சின்ன லெவலில் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். மார்க்கெட்டில் என்ன லெவலில் மூவ்மெண்ட் இருக்குன்னு. இப்போ மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் என்றைக்கு நல்லா இருக்கோ நீங்கள் பை சைடு வெயிட் பண்ணலாம் ட்ரேட் எடுத்து. இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணணும். ஸோ வரக்கூடிய மார்க்கெட்டுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்கேல்பிங்க்கான மார்க்கெட் தான். நீங்கள் வந்துட்டு இந்த ஹோல்டிங் பக்கம் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எப்போ அப்படின்னா இந்த 24,700க்கு மேலே போகும்போது தான் நீங்கள் ஹோல்டிங் பக்கம் போகணும். இப்போதைக்கு மார்க்கெட்டோட சிச்சுவேஷனை பொறுத்த மட்டும் ஸ்கேல்பிங் பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட்டான மார்க்கெட் இன்ட்ராடே பண்ணுங்கள். மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் ஸ்கேல்பிங்னா 3 to 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரியான சூழல் தான் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஹோல்டிங் பக்கம் வரக்கூடிய வாரத்தில் இருக்க வேண்டாம். சரிங்களா, இருப்பினும் உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.